இது நீங்கள் கூறியது போல நேற்றைய தினம் தங்கம் அதிரடியாக விலை குறைந்தது. ஒரு சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்து 68,880 ரூபாய்க்கு நேற்றைய தினம் விற்பனையானது. கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு பிறகு 69,000 ரூபாய்க்கு கீழ் சரிவது இதுதான் முதல் முறை. ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த அதிரடியான விலை குறைவு என்பது அதிக அளவிலான மக்கள் தங்கம் வாங்குவதற்கு இது சரியான நேரம் என்று நேற்றைய நாளில் நகைக்கடையில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் காணப்பட்டது. நேற்றைய நாள் விலை குறைவை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதிக அளவிலான மக்கள் நகைகளை வாங்க தொடங்கினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் தங்க விலை குறையுமோ, 68,000 ரூபாய் என்ற நிலையில் 67,000 ரூபாயாக வருமோ, இன்னும் விலை குறையுமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் தங்க விலை உயர்ந்திருக்கிறது. 880 ரூபாய் சவரனுக்கு. ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தை பொறுத்தவரையில் 110 ரூபாய் உயர்ந்து 8,720 ரூபாயாக விற்பனையாகிறது. ஒரு சவரன் 880 ரூபாய் உயர்ந்து 69,760 ரூபாயாக விற்பனையாகிறது. இருந்தாலும் இன்னும் 70,000 தொடவில்லை. 70,000 ரூபாய் மேல் தாண்டி கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் எல்லாம் தொடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 70,000 கீழாக தான் இன்றும் தங்கும் விலை உள்ளது என்பது இதுவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி 74,320 ரூபாயே இதுவரையிலும் தங்கத்தினுடைய அதிகபட்ச விலையாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து தங்க விலை குறைவதும் ஏறுவதுமாக இருந்த நிலையில் 69,000 நேற்று சென்றது. தற்போது 69 ரூபாய் இன்று தாண்டி 70,000 கீழ் உள்ளது தங்க விலை. ஒரு சவரன் ஒரு கிராம் 110 ரூபாயும் சவரனுக்கு 880 ரூபாயும் குறைந்திருக்கிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. வெள்ளி விலை பொறுத்தவரையில் கடந்த 13ஆம் தேதி 109 ரூபாயாக இருந்தது. அதற்கு பிறகு 14, 15 என 2 நாட்களும் மாற்றமில்லாமல் நேற்று 1 ரூபாய் குறைந்து 108 ரூபாயாக இருந்தது. இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய் என அப்படியே தொடர்கிறது. தொடர்ந்து இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை பார்த்தோம் என்றால், இந்த மாதம் 1ஆம் தேதி சவரனுக்கு 7,200 ரூபாயாக இருந்தது. இன்று சவரனுக்கு 69,760 ரூபாயாக உள்ளது. இது ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இந்த 16 நாட்களில் தங்கம் விலை 440 ரூபாய் குறைந்திருக்கிறது தங்கம் விலை ஒரு சவரனுக்கு. அதே போன்று கடந்த மாதத்தோடு இந்த மாதம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி இன்றைய நாள் மே 16ஆம் தேதி என இந்த ஒரு மாதம் மட்டுமே ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி 70,520 ரூபாய் என ஒரு சவரன் தங்கம் இருந்தது. இன்றைய நாள் மே 16ஆம் தேதியான இன்றைய நாள் மே 16 69,760 ரூபாயாக உள்ளது. இதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், கடந்த 16ஆம் தேதி முதல் இன்றைய நாள் வரை இந்த ஒரு மாதம் மட்டுமே சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்திருக்கிறது என்பதுதான் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாத வாரியாக நாம் கூட்டுத்தொகையை பார்த்தோம் என்றால் தங்க விலை உயர்ந்திருக்கும் ஒவ்வொரு மாதமும். ஆனால் இந்த மாதம் இன்றைய நாள் வரை 1ஆம் தேதி முதல் இப்போது வரை தங்க விலை குறைந்திருப்பது என்பது பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் பல்வேறு காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் தணிந்திருக்கக்கூடிய சூழல், அதே போன்று சீனா அமெரிக்கா இடையிலான அந்த வர்த்தக போர் என்பது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல் உள்ளிட்ட 2 முக்கிய காரணங்களால் சர்வதேச அளவில் முதலீட்டாளருடைய கவனம் பங்குச்சந்தை மீது அதிகமாக ஈர்த்திருக்கிறது. தங்கத்தின் மீது முதலீடு என்பது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக சாமானிய மக்களுடைய ஆபரணமாக விளங்கக்கூடிய தங்கத்தின் விலை என்பது கணிசமான விலை குறைவு என்பதை சந்தித்து வருகின்றது. இதே நிலை நீடித்தால் வருகின்ற நாட்களிலும் கூட தங்க விலை ஏற்ற இறக்கம் காணப்பட்டாலும் கூட ஒரு பெரிய அளவிலான விலை உயர்வு இல்லாமல் சராசரியாக விலை குறைவுதான் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 16 நாட்களில் மட்டுமே 8 முறை விலை குறைந்திருக்கிறது, 9 முறை விலை உயர்ந்திருக்கிறது. விலை குறைவு மட்டும் பார்த்தோம் என்றால் 7,240 ரூபாய் இந்த ஒரு மாதத்தில் குறைந்திருக்கிறது. விலை உயர்வு பார்த்தோம் என்றால் 5,160 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இப்படி விலை உயர்வு விட குறைவுதான் அதிகமாக இருந்திருக்கிறது. இதே நிலை சர்வதேச அளவில் நீடித்தால் வருகின்ற நாட்களிலும் கூட தங்கம் விலை என்பது 70,000க்குள்ளாக கட்டுக்குள் இருக்கும். அப்படி உயர்ந்தாலும் கூட 71, 72 அதிகபட்சமாக செல்லவே வாய்ப்பு இருக்கிறது.